பிக் பாஸ் சீசன் 9ல ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஹெல்மெட் ஆகி வெளில போனவர் தான் பிரஜன். இப்ப வெளில போனதுக்கு பிறகு எக்கச்சக்கமான யூடியூப் சேனலுக்கும், விஜய் டிவிக்கும் அவர் தரப்புல சில இன்டர்வியூ குடுத்திருக்காரு. அதுல திவ்யாவோட முகத்திர கிழிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள ஷேர் பண்ணியிருக்காரு. குறிப்பா பேட்டி எடுக்கக்கூடியவங்க, அதே மாதிரி அவர் லைவ் வீடியோ அப்பியர் ஆகும்போது ஃபேன்ஸ் கேட்கக்கூடிய கேள்விக்கு தான் அவர் பதில் குடுத்திருக்காரு. அதுல ஒரு ரசிகர் என்ன கேட்டிருக்காருன்னா, "நீங்க வந்து திவ்யா மேல கோவமா இருக்கீங்களா?" அப்படின்னு கேட்டதுக்கு, "ஆமா, டெஃபினட்டா வந்து எனக்கு கோவம் இருக்கு. ஏதோ ஒரு இடத்துல அவங்க வந்து பிரதர் கார்ட யூஸ் பண்ணி என்கிட்ட கேம் விளையாண்டாங்கன்னு எனக்கு தோணுது. அது எல்லாமே நான் ஃபுல் அண்ட் ஃபுல் கேம் பிளேவா தான் பார்க்குறேன். என்னையும் சேண்ட்ராவையும் வச்சு அவங்க ஏதோ ஒரு கேம் ஆடியிருக்காங்க. பாரு எப்படி வீட்டுக்குள்ள எல்லாரையும் வச்சு ஒரு கேம் ஆடுவாங்களோ, அதே ஒரு ஸ்ட்ராட்டஜிய வந்து திவ்யா என்கிட்ட பயன்படுத்திட்டாங்க அப்படிங்கிற எனக்கு கோவம் இருக்கு. ஆனா சாண்ட்ராவுக்கு திவ்யா மேல இருக்கிற கோவம் வேற, எனக்கு திவ்யா மேல இருக்கிற கோவம் வேறவே தவிர, எங்க 2 பேருக்கும் சேர்ந்து ஒரே விஷயமா நாங்க வந்து திவ்யாவ எகென்ஸ்ட்டா பேசல அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த ரொம்ப ஓப்பனா ஷேர் பண்ணியிருக்காரு. இது வந்து திவ்யாவோட ஃபேன்ஸுக்கும், பிரஜின் சாண்ட்ரா ஃபேன்ஸுக்கும் ஒரு பெரிய அதிர்ச்சிய குடுத்திருக்குது. அடுத்ததா ஃபேன் ஒருத்தவரு ஹெவி பிஆர் ஒர்க் அதிகமா போயிட்டுருக்கு. இந்த பிஆர் ஒர்க்கால வந்து மத்தவங்களோட கேம கான்சன்ட்ரேட் பண்ண முடியல அப்படின்னு சொன்னதுக்கு, ஆமா, வெளில வந்து எல்லாருக்குமே பிஆர் இருக்கு. குறிப்பா கானா வினோத் பிஆர் வச்சிருக்காரு. ஆனா அவர விட 10 மடங்கு பிஆர் ஒர்க் ஹெவியா பார்க்கறது திவ்யா தான். கானா வினோத்தோட பிஆர் டீம் வந்து அவங்க வேலைய மட்டும் தான் பார்ப்பாங்க. ஆனா திவ்யாவோட பிஆர் டீம் வந்து அடுத்தவங்கள வந்து தாழ்த்தி பேசி, அடுத்தவங்கள மட்டம் தட்டி தான் திவ்யாவுக்கு சப்போர்ட் பண்ண வச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாரி சொல்லி ஒரு அதிர்ச்சிய ஏற்படுத்தியிருக்காரு. அதுக்கு அடுத்ததா, "இல்ல நீங்க பொய் சொல்றீங்க. திவ்யாவுக்கு பிஆர் இருக்குன்னு நீங்க எப்படி சொல்லலாம்?" அப்படின்னு ஒரு ரசிகர் கேட்டதுக்கு, "நீங்க போய் எடிட்ஸ்லாம் ஓப்பன் பண்ணி பாருங்க. ட்விட்டர பாருங்க. சோசியல் மீடியாவ பாருங்க. எக்கச்சக்கமான பிஆர் ஒர்க் போயிட்டுருக்கு. பிஆர் வந்து ஹெவியா சுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த சீசன்லயே அதிகமான பிஆர் ஒர்க் வச்சிருக்கிறது திவ்யா மட்டும் தான்." அப்படிங்கிற மாரி சொல்லி ஒரு அதிர்ச்சிய கிளப்பியிருக்காரு. இன்னொரு பக்கம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பாருவோட அட்வைஸ சாண்ட்ரா ஏத்துக்கிறதே இல்ல. அது நான் அங்க இருக்கும்போதும் சரி, நான் வெளில வந்த பிறகும் சரி எனக்கு ஃபீல் பண்ண முடியுது. எந்த ஒரு இடத்துலயுமே சாண்ட்ராவ யாருமே வந்து மேனிபுலேட் பண்ண முடியாது. அதே மாரி அவங்கள வந்து ட்ரிகர் பண்ற மாதிரியோ, இன்னொருத்தவங்களுக்கு எதிராவோ சாண்ட்ராவ திருப்பி விட முடியாது. அதுல நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கேன். இப்போதைக்கு பிக் பாஸ் வீட்ல இருக்கக்கூடிய போட்டியாளர்கள்ல பிஆர் ஒர்க் வச்சிருக்கக்கூடிய திவ்யா, அதே மாதிரி பிரதர் கார்ட் யூஸ் பண்ணக்கூடிய திவ்யா. இந்த 2 முக்கியமான விஷயத்த தான் ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டா பிரஜின் வெளில வந்ததுக்கப்புறம் திவ்யா மேல வச்சிருக்காரு. வெளில திவ்யா வந்ததுக்கு பிறகு பிரஜினுக்கு வந்து என்ன பதிலடி குடுக்க போறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.